பாஜகவுடன் தான் கூட்டணி என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்திருந்த நிலையில், பாரதிய ஜனதா கட்சி பாராமுகமாக இருப்பது பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது பற்றி நமது கடையரி டிவியில் பார்க்கலாம். அதாவது, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை நடத்தி வருகிறார். மாவட்டங்களுக்கு நிர்வாகிகளை நியமித்து ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தி வருகிறார். கட்சி சின்னமும் எதுவும் இல்லாத நிலையில் வரும் லோக்சபா தேர்தலில் தன் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். தனியாக அதை சாதிக்க முடியாது என்பதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் கைகோர்த்திருக்கிறார். இருவரும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் அணி சேர்ந்து தென் மாவட்டங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுக்க திட்டமிட்டார். எனவே பாரதிய ஜனதாவுடன் தான் கூட்டணி என்றும், மூன்றாவது முறை பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதே எங்கள் நிலைப்பாடு என்றும் பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் இன்னமும் பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனிடமும் பேச்சு நடத்தவில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சிகளுடன் மட்டுமே பேசிய பாரதிய ஜனதா பன்னீர்செல்வம் தினகரன் பக்கம் திரும்பாதது அவர்களின் ஆதரவாளர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக பன்னீர்செல்வம் அணியின் கொள்கை பரப்பு செயலர் மருது அழகராஜ் தன் சொந்த கருத்து என்ற தலைப்பில் பாஜகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அவர் கடுமையாக விமர்சித்த பதிவு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். பழனிசாமி போன்ற தலைமை பண்பு அற்றவரிடம் அதிமுக அகப்பட்டால்தான் கோட்டையில் தாங்கள் தொடர்ந்து கோலோச்ச முடியும் என திமுக நினைக்கிறது. அதைப்போல அதிமுகவுக்கு பழனிசாமி தலைமை வகித்தால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இலைக்கட்சியை பூக்கட்சியை ஆக்கிவிடலாம் என காவி கட்சி கணக்கு போடுகிறது என்று மருது அழகராஜ் பதிவு செய்கிறார். இதனால் தான் பழனிசாமியும் அவரது சகாக்களையும் மத்திய பாஜக அரசு, மாநில திமுக ஆட்சியும் போட்டி போட்டு அடைகாக்கிறது என்று பன்னீர்செல்வத்தினுடைய கொள்கை பரப்பு செயலர் மருது அழகராஜ் அவர்கள் தான் சொந்த கருத்து என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்.